தனியக நடுவொடு தலையணையின் தகக்கடை அணியுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. தனியகம் என்றது தயவினால் பக்குவப்பட்ட உள்ள நிலையாம். இவ்வுள்ளத்திற்கும் உடலுக்கும் நடுவுள்ளது உயிர் உணர்வு. அவ்வுயிருணர்வு ஒருமையினால் தலையிடத்தைச் சார்ந்து அகக்கடையாகிய ஆன்மாவின்கண் இன்பானுபவம் உண்டாகவே இப்படி வகுத்து வழங்கப்பட்டுள்ளனவாம். அகநடு புறக்கடை யணைந்தக புறமுதல் அகமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அகநடு உயிர்நிலையாம். புறக்கடை வான்பூத நிலையாகும். புறமுதல் இங்கு உடலாயுள்ளது. உயிருணர்வானது சத்விசாரத்தால் புறக்கடையாகிய வாழ்பூத நிலையை அடைக்கின்றது. பின்னர் உடலை முதலாகக் கொண்டு அகம் உற ஆன்மானுபவ நிலை அடையவே வழி செய்துள்ளார் நம்பதி. இந்த புறமுதல் என்றது தேசுமாம். இது அக அனுபவத்தில் புறப்புறமாக விளங்குவதும் இதற்குள்ளீடான மற்ற முன்னிலைகள் புறம் அகப்புறம் அகம் ஆம். முடிந்த ஆழ்மானுபவமே குறிக்கோளாயிருக்கின்றதாம். அகநடு புறந்தலை யணைந்தக புறங்கடை அகலிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. உயிர்ச்சக்தியானது உள்ளத்திற்கும் உடலுக்கும் நடு உள்ளதாம். இந்த உயிர்ச்சக்தி இவ்வுடலின் தலைப்பகுதியைச் சார்ந்து நின்று புறங்கடை யாகிய வான்நிலையை அகலிடை யான பெருவெளியில் விளங்கக் காண்கின்றது. இத்தேக பிண்டத்தில் அகம் ஆன்மா, உயிர் அகப்புறம், கரணம் புறம், இந்திரியம் புறப்புறமாம். புறத்திருந்து விசாரவசத்தராய் புறந்தலையைச் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படியிருந்து கொண்டு அகமிருந்தே அனகமாக விரிந்து பிண்ட அகநிலை இலிருந்து புறாண்ட கடைநிலை வரை மெய்யனுபவம் பெற யாவும் வகுக்கப்பட்டுள்ளன. அகநடு வதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்த அருட்பெரும் ஜோதி ஆன்மாவே அகம் எனப்படுவது. அவ்வான்மாவின் நடுவிலிருந்து வெளியாகின்ற உயிர்ச்சக்தியே அகப்புறமாம். அவ்வுயிரிலிருந்து அல்லது உயிர் நடுவிலிருந்து எழுவதுதான் மனோகரணம். இதில்தான் நான் என்ற தற்போத உணர்வாகிய நான் என்பது இருக்கின்றது. இந்த அகமாகிய தற்போத உணர்ச்சி பல பிறவிகளிலும் தொடர்ந்து வந்துகொண்டே இருத்தலின் இலேசிலே ஒழிவதில்லை. ஆதலால் ஒவ்வொரு பிறப்பிலும் பலபல சுகதுக்க அனுபவம் ஏற்பட்டு தெளிவுண்டாகி முடிவில் அருள்நாட்டம் அடைந்து தான் அருள் ஒளி பதி வண்ணமாய் இருப்பதை யுணரும் ஒருவன் தேகம்தான் என்றிருந்தமை அகற்றிவிடுகின்றான். இதுதான் அகங்கார ஒழிவாகும். இதனையே இங்கு அகம் அற என்று குறிக்கப்பட்டுள்ளதாம். கடவுள் உயிர்களின் அகப்புற ஆற்றல்களை படைத்து வாழ்வில் செலுத்தி வருவது இந்த அருட்பக்குவம் அடைவித்தற்கே என்பது கருத்து. அகப்புற நடுவாலணிபுற நடுவை அகப்பட வமைத்த அருட்பெருஞ்சோதி. அகப்புறமாவது உயிர். இந்த உயிரின் நடுவிலிருந்து புறநடு, அதாவது கரண நடுவை பக்குவப்படுத்தவே இவன் வித்துள்ளார் நம்பதி. புற என்றது மனம். அதுதான் மனிதனை கடவுள் அனுபவத்திற்கொண்டு சேர்ப்பது. மனமே கடவுள் அருளின் கூறுதான். உண்மைக்கு அடுத்துள்ள குறிப்பை யுணர்த்தவே அணி என்னும் அடைப்புறம் என்பதுடன் வந்துள்ளதாகும். இங்கேயும் மனோபோத நாசம் குறித்து அகப்பட என்ற சொல்லை வழங்கியுள்ளார். அகமர என்றதைப் போன்று அகம்பட என்றால் அகங்காரம் ஒழிய என்றும் கொள்ளலாம். அல்லது நேரடியாக மனோகரணத்தில் அருளனுபவம் அகத்திருந்து உண்டாக அமைக்கப்பட்டுள்ளதாய் கொள்ளலாம்.